பொங்கல் வைத்து வழிபட்ட பிரதமர் மோடி. பிரதமர் மோடி நிகழ்ச்சியில் பராசக்தி டீம். தமிழில் தொடங்கி தமிழில் முடித்த பிரதமர் மோடி. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. டெல்லியில் உள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று பொங்கல் வைத்து ஆரத்தி காண்பித்து வழிபாடு நடத்தினார். முன்னதாக விழாவில் கன்றுகளுக்கு உணவு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகளுடன் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், ஜி.வி. பிரகாஷ் உள்ளிட்ட திரை பிரபலங்களும் பங்கேற்றுள்ளனர். டெல்லியில் இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் பண்டிகையில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பராசக்தி திரைப்பட குழுவினர், நடிகர் சிவகார்த்திகேயன், அவரது மனைவி ஆர்த்தி, நடிகர் ரவி மோகன், பாடகி கெனிஷா மற்றும் பராசக்தி படக்குழுவினர் கலந்து கொண்டனர். மேலும் பிரதமர் மோடி முன்னிலையில் ஜி.வி. பிரகாஷ் குமாரின் சிறப்பு இசை கச்சேரி நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் நடந்த பொங்கல் விழாவில் பொங்கல் வாழ்த்தை தமிழில் கூறி பிரதமர் மோடி தனது உரையை தொடங்கினார். உலகின் பழமையான தமிழ் கலாச்சாரம் இந்தியாவின் பெருமை என்றும் புகழ்ந்த அவர், தமிழ் சமுதாயம் விவசாயிகளை வாழ்வின் ஒரு அங்கமாக கருதுவதாக தெரிவித்தார். விவசாயிகளுக்காக மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறிய அவர், வாழ்க தமிழ், வாழ்க பாரதம் என்று தமிழிலேயே கூறி தனது உரை முடித்துக் கொண்டார். வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். आज पोंगल एक ग्लोबल फेस्टिवल बन चुका है. दुनिया भर में तमिल समुदाय और तमिल संस्कृति से प्रेम करने वाले लोग इसे उत्साह के साथ मनाते हैं. उसमें मैं भी एक हूं. इस विशेष पर्व को आप सभी के साथ मनाना मेरे लिए सौभाग्य की बात है. इसमें अन्नदाता की मेहनत, धरती और सूर्य के प्रति आभार का भाव है. साथ ही ये पर्व हमें प्रकृति, परिवार और समाज में संतुलन बनाने का रास्ता दिखाता है. हमारी तमिल संस्कृति पूरे भारत की, पूरी मानवता की ये साझी विरासत है. तमिल संस्कृति में किसान को जीवन का आधार माना गया है. हमारे किसान राष्ट्र निर्माण के मजबूत साथी है. उनके प्रयासों से आत्मनिर्भर भारत अभियान को बहुत मजबूती मिल रही है. मैं एक भारत श्रेष्ठ भारत की जिस भावना की बात करता हूं, उसे पोंगल जैसे पर्व और सशक्त बनाते हैं.